அடுத்து நாம் பேச இருக்கிறோம். சத்தியமாக சாதாரண கதையை சத்யசிவாவால் பண்ண முடியாது. இரத்தமும் சதையுமான கணங்கள் தினங்கள் என்று கழுகு முதல் படத்திலேயே வெற்றி கோட்டையை முத்தமிட்டவர். சூழ்நிலை மனிதனை மிருகமாக்குகிறது, அந்த சூழ்நிலை மிருகத்தை மனிதனாக பார்க்கிறது. இந்த ஒரு வரிதான் இந்த படம் சொல்ல போகும் கதை. வித்தியாசமான கதைக்களத்துடன் காத்திருக்கும் இயக்குனர் சத்யசிவா அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட வணக்கம். என்னை வந்து கடைசியாக தான் கூப்பிடுவாங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், ஃபஸ்ட்டே கூப்பிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த படத்தை பற்றி அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ நானே சொன்னால் நல்லா இருக்காது. ஆக்சுவலாக இது ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து ரொம்ப புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அது படமாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அவர் ஜிப்ரான் சொன்ன மாதிரி மியூசிக்காக இருக்கட்டும், இதில் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஷுவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பேட்டர்னாகவே இருக்கும். அது வந்து கண்டிப்பாக இது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் புதுசாக இருக்கும். அது நான் எல்லாருக்கும் கன்வே பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது. பட் ஃபைனலாக பார்க்கும்போது அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அந்த ஃபீல் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்லும் போது அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்கணும், அதை பண்ணலான்னு ஓகே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சசிகுமார் சார் மாதிரி ஒருத்தரை வந்து இப்போ ஃபுல்லாக சிட்டியில், அதுவும் ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம சொல்லி இந்த மாதிரி வைலன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை சொல்லும் போது அவருக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த படம் பண்ணலாம், ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு முதல்ல நம்பின இந்த படத்தோட ப்ரொடியூசர் ராஜா சார் அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து நேராக கூட உட்காந்து கேட்கல சார். ஆக்சுவலாக சசிகுமார் சார் நான் வந்து அவருக்கு ஃபோனில் தான் கன்வே பண்ணேன். அப்போ லாக்டவுன் இருந்தது. ஸோ அப்போது அவர் ஃபோன்லேயே அதை கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப நேராக வந்து பார்த்து பேசும்போது அவருக்கு எந்த ஒரு ப்ரொடியூசருக்காவது ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஆனால் ஹீரோவாக அவருக்கு வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ரொம்ப கிளியராக இருந்தார். ஓகே, இந்த படம் நம்ம பண்ணலாம், நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு என்னை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்பினார். ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு. இந்த படத்தில் வந்து நிறைய வயலன்ஸ் இருக்குது, நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. பட் பார்க்கும்போது விஷுவலாக வயலன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த வயலன்ஸ் எல்லாமே வந்து ஒரு எமோஷனுக்காக தான் அப்படின்றது வந்து படம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக புரியும். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அதான் இப்போது கதை சொல்லும் போதே வந்து இந்த படத்தில் சாங் இல்லை சார்னு சொன்னேன். அதை கேட்டு ப்ரொடியூசர் ஹாப்பியானாரோ இல்லையா, அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறது மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிகினிங்கில் அவர் சொன்ன மாதிரி ரெண்டு பேருக்குமே கரெக்டாக நான் என்ன சொல்ல வரேன் அந்த டெக்னிக்கலாக அது கரெக்டாக புரியலை. பட் அதுக்கப்புறம் நான் கேட்குறது வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து நம்பி இருக்கிற ஒரு படமாக டெஃபினட்டாக இருக்கும். அதை கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜா சார் ஸோ பேசும்போதே வந்து இந்த படம் வந்து மேக்ஸிமம் வந்து நைட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே வந்து ரெயினில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கேட்குற அந்த விஷயங்கள் எல்லாமே இது வரைக்கும் எந்த ஒரு இது முடியாது அப்படின்னு சொல்லாமல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் ஷூட் பண்ணல. ஸோ ஒரு கம்மியான டேஸில் தான் ஷூட் பண்ணோம். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய டே நைட்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 36 மணி நேரம்லாம் கண்டினியூவாக ஷூட் பண்ணோம். அது எல்லாமே வந்து என் கூட சப்போர்ட்டாக இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சு கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து நீங்கள் தான். ஸோ கண்டிப்பாக வந்து படம் வந்து 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த நியூஸை வந்து கொண்டு போய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு வந்து ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றிங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கழித்து அதே நிறுவனத்துக்கு ஹீரோயினா வந்து நிற்பது அவ்வளவு ஈஸி இல்ல. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று 4 மொழிகளில் கிட்டத்தட்ட 50 படங்களை நெருங்கிவிட்டார். கன்னட திரையுலகில் புனித், சுதீப், எஸ், ரிஷப் செட்டி என்று அத்தனை ஹீரோக்கள் படத்தில் ஜோடி சேர்ந்தவர். நான் மிருகமாய் மாற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் வருகை தந்த ஹரிப்பிரியாவை வாழ்த்துக்களோடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். Firstly, ma'am, your Tamil is amazing. சூப்பரா இருக்கும். I so wish someday நான் உங்க மாதிரி fluent-ஆ I'll speak Tamil. I so wish. And thank you all for reaching our trailer and teaser throughout everywhere, like wherever I go. நம்ம கர்நாடகால கூட எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க எப்போ மூவி வெளியே வருதோ, எப்போ ரிலீஸ்.
அவ்வளோ ரீச் ஆயிருக்கோ. ஆல் தேங்க்ஸ் டு யூ ஃபார் தேட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ தான் நான் விஷுவல்ஸ் பார்த்தேன். ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை டீம் ஃபார் த விஷுவல்ஸ். ஸோ தேங்க்யூ ராஜா சார், நம்ம கேமராமேன் சார், ஃபார் சச் அமேசிங் விஷுவல்ஸ். And Jibran sir, music is amazing. So firstly, from our team, I have to thank my director, Satya Siva sir, for bringing me back to Tamil industry again after so many years. I was waiting for the right script and the right team to come back to Tamil cinema. So I think this happened with Nan Mirugama Imara. Very happy to be here because it happened that he watched my Bell Bottom in Kannada, which he's remaking in Tamil. So அவருக்கு அது என்ன ஆக்டிங் பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் தான் இந்த மூவிக்கு என்ன காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ சார். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஹியர் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. உங்கள் சப்போர்ட் வேணும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஸோ ஐல் கீப் ஒர்க்கிங் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்போர்ட் த மூவி. அண்ட் மூவி கூட ரொம்ப நல்லா ரீச் ஆகணும், அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ.